ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜர் தமிழ். காய்ஸ், ஒரு மனுஷனுக்குள்ள 7 வெவ்வேறு குணங்கள் இருந்தா எப்படி இருக்கும்? இல்ல ஒரு மனுஷனால ரோபோட்டை காதலிக்க முடியுமா? காய்ஸ், இதெல்லாம் ஏதோ ஒரு கற்பனை நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் தமிழ் டப்பிங்ல வந்த சீரிஸோட ஸ்டோரிஸ் தான். சோ இன்னைக்கு இந்த பார்ட் 5 வீடியோல தமிழ் டப்பிங்ல வந்த ஒரு 5 கொரியன் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுலயும் நம்பர் 1ல இருக்கிற சீரிஸ் கண்டிப்பா நிறைய கொரியன் ஃபேன்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சீரிஸா இருக்கும். ஓகே காய்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்கறவங்க லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு புதுசாகிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் கில் மீ ஹீல் மீ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ரொமான்ஸ் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 20 எபிசோட்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒரு விசித்திரமான மனநோய் இருக்கும். அப்படின்னா அவருக்குள்ள 7 வெவ்வேறு விதமான மனிதர்கள் வாழ்வாங்க. அதுலயும் முக்கியமா ஒரு ரகடான பர்சன், இதுக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தர் ரொம்பவே பயந்தவரா இருப்பாரு. ஆனா இன்னொன்னு ஒரு கியூட்டான குட்டி பொண்ணும் கூட. சோ இந்த 7 பேரையும் சமாளிக்க ஒரு பெண் டாக்டரும் வராங்க. அந்த 7 குணங்களுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம ஹீரோவோட மோசமான கடந்த காலம் என்ன? அந்த 7 பேரும் கடைசியில மறைஞ்சு நம்ம ஹீரோ ஒரு முழு மனிதனா மாறுவாரா? கடைசியில அந்த டாக்டர் யாரை காதலிப்பாங்க? கிளைமேக்ஸ்ல வர அந்த ஒவ்வொரு கேரக்டரோட எண்டிங்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓவரால் இந்த சீரிஸை நம்ம ஹீரோவோட அந்த சூப்பரான நடிப்புக்காகவே இந்த சீரிஸை கண்டிப்பா பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் வேர் ஸ்டார்ஸ் லேண்ட். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா மெலோட்ராமா ரொமான்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஏர்போர்ட்ல வேலை பார்க்குற நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்கும். அவருக்கு ஒரு விபத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சூப்பர் பவர் கிடைக்குது. ஆனா அதை அவர் மறைக்க நினைக்கிறாரு. அங்க வேலைக்கு வர ஒரு துருதுருப்பான ஹீரோயின் மேல அவருக்கு காதல் வருது. ஆனா அவரோட ரகசியம் அவங்கள ஒண்ணு சேர விடுமா? கடைசியில நம்ம ஹீரோவோட அந்த ரகசிய சக்தி அவரோட உயிருக்கே ஆபத்தா மாறுது. நம்ம ஹீரோ அவர் காதலுக்காக தன் அடையாளத்தை வெளிப்படுத்துவாரா? கிளைமேக்ஸ்ல வர அந்த ஏர்போர்ட் சீன்ஸ்லாம் ரொம்பவே எமோஷனலா இருக்கும். ஓவரால் இந்த சீரிஸ் ரொம்பவே அமைதியான அழகான காதல் கதையை கொண்ட ஒரு கொரியன் சீரிஸ். அது மட்டும் இல்லாம ஏர்போர்ட் பின்னணியில ஒரு சீரிஸ் பாக்குறது ஒரு புது அனுபவமாகவும் இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் டாக்டர் ஜான். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா மெடிக்கல் மிஸ்ட்ரி ரொமான்ஸ் பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. நம்ம ஹீரோ ஒரு ஜீனியஸ் டாக்டர். ஆனா அவருக்கு ஒரு விசித்திரமான நோய் இருக்கும். அவருக்கு வலினா என்னன்னே தெரியாது. மத்தவங்களோட வலியை 10 செகண்ட்ல கண்டுபிடிக்கிற நம்ம ஹீரோவால அவரோட வலியை உணர முடியாது. ஒரு கொலையால ஜெயிலுக்கு போயிட்டு வர நம்ம ஹீரோ மறுபடியும் எப்படி டாக்டரா ஜெயிக்கிறாருன்றதான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. நம்ம ஹீரோட அந்த நோய் அவரோட உயிருக்கே ஆபத்தா மாறுது. ஓவரால் இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா இது வழக்கமான ஒரு மெடிக்கல் டிராமா மாதிரி இல்லாம ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் இருக்கிற அந்த எமோஷனை ரொம்பவே சூப்பரா காட்டியிருப்பாங்க. மெடிக்கல் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த சீரிஸ் ஒரு ஃபேவரட் சீரிஸா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் ஐ அம் நாட் அ ரோபோட். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் சைஃபை காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. மனுஷங்களை தொட்டாலே அலர்ஜி ஆகிற நம்ம தனிமையான ஹீரோவுக்கு துணையா ஒரு ரோபோட்டை அனுப்புறாங்க. ஆனா அந்த ரோபோட் ரிப்பேர் ஆனதால அதே மாதிரி இருக்கிற பொண்ணு ரோபோட்டா நடிச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராங்க. ஒரு மனுஷன் பண்ண ரோபோட்டா நினைச்சு நம்ம ஹீரோ காதலிக்கிறது தான் இந்த சீரிஸோட ஸ்டோரி. ஹீரோக்கு அந்த ரோபோட் ஒரு மனுஷன்னு தெரிய வரும்போது என்ன நடக்கும்? கடைசியில அவரோட அலர்ஜி நோய் குணமாச்சா? கிளைமேக்ஸ்ல வர அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓவரால் அந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா வயிறு குழுங்க சிரிக்க வைக்கிற ஒரு கியூட்டான ரொமான்டிக் காமெடியான சீரிஸ். இந்த சீரிஸ்ல நம்ம ஹீரோயின் பண்ண சேட்டையெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்கிற சீரிஸ் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்கிற சீரிஸ் தான் ஏஞ்சல்ஸ் லாஸ்ட் மிஷன் லவ். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஃபேண்டசி ரொமான்ஸ் காமெடி பேஸ் பண்ண ஒரு கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸ்ல டோட்டலா 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு திமிரு பிடிச்ச பார்வையற்ற பாலே டான்சர் தான் நம்ம ஹீரோயின். அவங்க மேல யாருக்குமே அக்கறை இல்ல. ஒரு ஏஞ்சலான நம்ம ஹீரோ பூமிக்கு வந்து அந்த பொண்ணோட உண்மையான காதலை கண்டுபிடிச்சு கொடுக்கறது தான் நம்ம ஹீரோவோட மிஷன். ஆனா ஏஞ்சலான நம்ம ஹீரோவே அந்த பொண்ணை லவ் பண்ணா ஒரு ஏஞ்சலும் மனுஷியும் ஒன்னா சேர முடியுமா? நம்ம ஹீரோ திரும்பவும் சொர்க்கத்துக்கு போவாரா இல்ல மனுஷனா மாறுவாரா? இந்த சீரிஸோட கிளைமேக்ஸ் ரொம்பவே எமோஷனலா இருக்கும். ஓவரால் இந்த சீரிஸ் ரொமான்ஸ் காமெடி எமோஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஓகே காய்ஸ், இப்ப பார்த்த 5 சீரிஸ்ல உங்களோட ஃபேவரட்டான சீரிஸ் எதுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த 5 சீரிஸ்ல எந்தெந்த சீரிஸா நீங்க பாத்துட்டீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரிஸோட ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சோல்ஜர் டப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐகானை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.